வணக்கம் மக்களே, நம்மளோட ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்றதை எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். இந்த லிங்க் டச் பண்ணால் இந்த மாதிரி குரோம்குள்ளே போவோம். குரோம்குள்ளே போய் ஓப்பன் பண்ணோடனே சர்ச் பை மொபைல் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்மளோட ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு தேடிட்டு நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்னு வரும். லாங்குவேஜ் ஓகே பண்ணிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர் மட்டும்தான். சென்ட் ஓடிபி கொடுத்தா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ண உடனே நம்ம சர்ச் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்துடும், உங்கள் பேர், ஏஜ், உங்கள் ஃபாதர் நேம் எல்லாம் வந்தோடனே கடைசியாக வியூ டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேர், உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட ஏஜ், உங்கள் ஜெண்டர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்களோட ஸ்டேட், நாடாளுமன்றத்தோட நம்பர், அதாவது நம்ம கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற நம்பர் 14, சட்டமன்ற தொகுதியோட நம்பர் 18, உங்களோட வாக்குச்சாவடியோட அட்ரஸ், உங்கள் வாக்குச்சாவடியோட பேர், அது எந்த ஸ்கூலில் நமக்கான சாவடி கொடுத்துருக்காங்கன்றதுக்கான இது, பகுதி எண், உங்கள் வாக்குச்சாவடியோட நம்பர் 38வது நம்பர், அது மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. வாக்குச்சாவடி வரிசை 138ன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வரிசை கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். இப்போ நோ எலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக உங்களுக்கான எலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களோட டீட்டெயில் இதில் வரல அப்படின்னா உங்களது ஆன்லைனில் ஏற்றலை அப்படின்னு அர்த்தம். அதை உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.